ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அரஃபத் ட்ராமாவோட எபிசோட் 5 சீசன் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெலிவரி உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அண்ட் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்கே வந்து சித்தியும் சாலி ஆண்டி பேசுறது வந்து பார்த்துருவாங்கல்ல. ஸோ ஹீரோ வந்து கேட்பான், என்ன நடக்குது இங்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் சித்தியை காட்டுவாங்க. அவ செம்மையா பயந்து போயிருப்பா, அவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. இந்த பக்கம் சாலி ஆண்டி தான் சொல்லுவாங்க, இல்ல ஈனுல் வந்து ஏதோ ஒரு பொருள் உடைச்சிட்டா, அதை வச்சுதான் இங்க கத்த வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், சித்தி இங்க பாருங்க, ஈனுலும் சாலி ஆண்டியும் 2 பேரும் நம்ம வீட்டுல கொஞ்ச நாளைக்கு தங்க வந்திருக்காங்க. சோ அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் சித்தி இல்ல ஒரு பேரும் மூச்சு விடுவா. ஏன்னா வந்து சாலி ஆண்டி எதுவும் போட்டு கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோக்கும் டவுட் எதுவும் வரல. ஸோ அவ என்ன சொல்வானா, எனக்கு புரியுது, நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்துட்டேன், அது மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் திருடில அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஹீரோயின் வந்து சொல்வா, இனிமேல் அவளை திருடி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, ஹீரோட லைஃபே அவள் சேவ் பண்ணியிருக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை சொல்வா. அப்போ சித்தில சரி சரி எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இங்கே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து காரில் கிளம்பி போயிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பை ரோட் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து காரை நிப்பாட்டுவான் ஒரு பிளேஸ்ல, வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினும் இறங்குவா, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இறங்குவா. அவங்க அம்மா கிட்ட அவ என்ன சொல்வானா, இன்னும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏன்னா சித்தி வந்து எப்பவுமே கொஞ்சம் ரூடா நடந்துப்பா, ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருங்க, ஈனுல அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு இன்னும் ப்ரெஷர் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அந்த சைடு அவங்க அம்மால ஓகே விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோ வந்து கேட்பான், நான் வந்து வாட்டர் வாங்க போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் பிஸ்கெட் சாக்லேட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் போன் பேசிட்டு இருப்பாங்க அம்மா கிட்ட. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவா, ஏன்னா ஞாபகம் இருக்கா நம்ம கூட பார்ட்னர்ஸா இருந்தோம்ல உங்க கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சில ஞாபகம் வராது. அவன் பேர்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கும் ஞாபகம் வந்துடும். ஓ நீங்களா, நீங்க அந்த கம்பெனில இருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேச ஆரம்பிச்சிருவா. சோ இங்க இவங்க 2 பேரும் வந்து நார்மலா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்பதான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவான். வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து யாரு கூட பேசிட்டு இருக்கிறது அவனுக்கு சமக்கம் வந்துடும். போயிட்டு கேட்பான், யார நீங்க, எதுக்காக இங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூடாவே கேட்பான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் அப்பதான் வந்து இன்ட்ரோ பண்ணி வைப்பா, இது வந்து நம்ம கம்பெனியோட பார்ட்னர் தான், பிஃபோர் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன் கிட்ட சொல்வா, இவர் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் வந்து கை கொடுப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவான், கை கொடுப்பான் பாருங்க, அந்த கையை நல்லா முறுக்குற மாதிரி முறுக்கி விட்டுருவான். அந்த பையனுக்கு செம பெயினா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஹீரோயே இந்த மாதிரி பண்ணானா ஹீரோக்கு வந்து ஒரு பொசசிவா இருக்கும், யாரோ தெரியாத ஒரு பையன் வந்து எப்படி என் ஒய்ஃப் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ் இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஹீரோ வந்து ரெட் பிளாகா இல்ல கிரீன் பிளாகான்னு. ஏன்னா இந்த மாதிரி பண்றதுலாம் கொஞ்சம் ஓவர் தானே. ஹீரோயினும் ஒர்க் பண்றா, அந்த இடத்துல ஒர்க் பார்ட்னர்ஸ் கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வந்து பேசுவாங்க, இதுக்கெல்லாமா கோவப்படுறது. சோ இந்த இடத்துல ஹீரோ பத்தி எனக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. நீங்க வந்து உங்க ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹீரோயின் கேப்பா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, நான் அந்த பையன்கிட்ட நார்மலா தானே பேசிட்டு இருந்தேன், நீங்க அந்த பையனோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரிலாம் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன், எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இல்ல எனக்கு தெரியும் இந்த ரூட் பிஹேவியர் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேஷுவலா பேசிட்டு இருப்பா. ஹீரோல, ஆமா எனக்கு பிடிக்காது, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்ககிட்ட பேசினா நான் எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவா, அது ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பையன் தான், ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோல, ஆமா எனக்கு அந்த மாதிரி தான், நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலா ஃபன்னியா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ வந்து என்னோட பிரின்சஸ், சோ உனக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் நான் எப்பவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் கார்ல உட்கார வச்சுட்டு அவங்க ஜர்னி என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. எங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் அசார் தான் காட்டுவாங்க. அவன் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பேசுவான். அப்ப அசார் சொல்வான், அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம அப்பா கொலை பண்ண ஆளோட பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசார் சொல்வான். அந்த சைடு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியாது. பட் இவன் வந்து ஓகேமா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிருவான். செம்ம கோவத்தோட இருப்பான், ரிவெஞ்ச் வாங்கணும், அந்த ஒரு பழி வாங்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடயே அசார் வந்து யோசிப்பான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் போவோம். அந்த பிளாஷ்பேக்ல அசாரும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி சின்ன வயசுல சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு விஷயம். அப்ப அசார் வந்து அவங்க அப்பா கிட்ட ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பர்சன் வந்து
அசாரோட அப்பாவை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அசாரோட கண்ணு முன்னாடியே வந்து அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. இங்க வந்து யார் ஷூட் பண்ணா அதெல்லாம் நம்மளுக்கு காட்டவே இல்லை. அவங்க அப்பா இறந்து போறது, அசார் அங்கிருந்து வந்து அழுகுறது மட்டும் தான் காட்டுறாங்க. அப்ப அவங்க அப்பா கடைசி நிமிஷத்துல சொல்லுவாங்க அசார் கிட்ட, நீ உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அசாரும் அழுவான். இங்க அந்த பிளாஷ்பேக் அப்படியே கட் ஆகுது. இங்க ரியால்ல இருக்க அசாரை தான் காட்டுறாங்க. அவன் சொல்லுவான், நான் கண்டிப்பா வந்து விட மாட்டேன் ஹீரோவை, அவனை கண்டிப்பா பழி வாங்குவேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா என்னைக்கு செத்தாங்களோ அன்னைக்குதான் வந்து அவனுக்கும் கடைசி நாள். அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு பிடிச்ச ஒருத்தரையும் வந்து நான் அவன் கிட்ட இருந்து பிரிச்சு அவன் தனியா இருக்கும் போது அவனை கண்டிப்பா வந்து சாவடிப்பேன். அவன் சாவும் போது தனிமையிலதான் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அசார் சம்மர் ரிவெஞ்ச் பிளானோட அவன் பேசிட்டு இருப்பான். அப்ப அவன் ஆளுங்கிட்ட சொல்வான், நம்ம இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிளானை, நம்ம இப்பல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஹீரோவை அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஹனிமூன் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேக் வந்து வந்திருக்காங்க. அங்க வந்து ஒண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த பிளேஸ். ஏன்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னா அந்த வீடு வந்து பீச்சுக்கு பக்கத்துல இருக்கும். சோ அந்த பிளேஸ் பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அவ என்ன பண்ணுவா, ஹீரோ கிட்ட போய் ஓடி போய் ஹக் பண்ணிப்பா. இங்க ஹீரோ சொல்வான், உனக்காக தான் இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை நான் தேடி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயினால இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோல சிரிவா அவன் உள்ள கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டே அவன் போயிடுவான். உள்ள போயிட்டு ரூம் எல்லாம் காட்டுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் ஹெல்ல இருந்து நம்ம ஹெவன்ல வந்த மாதிரி இருக்கு, செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, நான் உன்னை எப்பெல்லாம் வந்து ஸ்மைல் பண்ணி பாக்குறோம் அப்பெல்லாம் நான் ஹெவன்ல தான் இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சொல்வா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவா, கிஸ் பண்ணலான்னு போகும்போது டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்கும். இங்க ஹீரோயின் டோர் யார் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பாப்பா. பார்த்தா அந்த வீடை வந்து புக் பண்ணிருப்பாங்களா அவங்க தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த வீடு ஓகேவா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடும். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க வேற அழகா இருப்பா, ஹீரோ கிட்ட பேசிட்டே இருப்பா. சோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸா ஃபீல் ஆகும். அவளே வந்து இன்ட்ரோ கொடுத்துப்பா, என்னோட பேர் வந்து மெர்ஜான், நான் ஹீரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப அந்த பொண்ணு சொல்வா, ஓகே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது வேணும்னா கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, எங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது, நாங்க 2 பேரும் கப்பல், சோ எங்க 2 பேருக்கு ஒருத்தர் தான் தேவையா இருக்கும், வேற என்ன தேவை இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோக்கு புரிஞ்சிடும் ஹீரோயின் வந்து ஜெலஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்வா, சரி ஓகே எங்க பக்கத்துல நிறைய பிளேஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சுத்தி பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, அதெல்லாம் இல்ல, நாங்க இப்பதான் வந்தோம், அது மட்டும் இல்லாம கப்பல்ஸ்க்கு இந்த ரூமே போதும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து போகாம பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் தான், இல்ல எங்களுக்கு டைம் வந்து நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்பிச்சு வைப்பா. வந்துட்டு கேப்பா, யார் அந்த பொண்ணு இவ்வளவு தோணன்னு பேசிட்டு இருக்கா, ஒரு கப்பல் தனியா இருக்கணும் கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு இருப்பா. அப்ப ஹீரோ கேப்பா, நீ என்ன ஜெலஸா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. ஹீரோயின்ல, அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் அந்த மாதிரி நினைக்க போறேன், நீங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன பிரச்சனை, நாளா ப்ராட் மைண்டட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின், அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. எனக்கு அந்த பொண்ணு பேசிட்டே இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வர வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோல, இப்பதானே வந்தோம் அதுக்குள்ள எதுக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவா. அப்ப ஹீரோ சொல்வான், கண்டிப்பா என்கிட்ட உன்னை கன்ஃபெஸ் பண்ண வைப்பேன், என்கிட்ட நீ கன்ஃபெஸ் பண்ணும்போது உன்னோட சீக்லாம் வந்து ரெட் ஆயிடும், அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த ஜெலசி எல்லாம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவ வந்து அங்க இருக்க டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, மத்தவங்க இருக்க அங்க பண்ணிப்பாங்க, நீ ஆல்ரெடி நிறைய கோ த்ரூ பண்ணிருக்க, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஈனூல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உட்காருவா. அவ பாக்கிறதுக்கே ரொம்ப டயர்டா இருப்பா. அப்போ வந்து சாலி ஆண்டி வருவாங்க. வந்துட்டு ஈனூல் தலைமாரி அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொல்லுவாங்க, என்னோட பாத்ரூம்ல தண்ணி எல்லாம் கொட்டி இருக்கு, போய் முதல்ல அதை கிளீன் பண்ணு, அது மட்டும் இல்லாம நான் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன், நீயே என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்ப ஈனூலுக்கு சமக்கம் வந்துடும். அவன் என்ன கேட்பா, எனக்கு டெய்லி சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறது, ஒரே சாவடிச்சிருங்களேன், உங்ககிட்ட வந்து மாட்டுறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. அதை பத்தில இந்த சாலியாண்டி கவலைப்படுற மாதிரி இல்ல, அவ பாட்டு கேஷுவலா தான் இருப்பா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து கியூட்டா வந்து பீச் ஓரம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, அங்க கேண்டி விக்கிறாங்க, எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவா, போய் வாங்கி கொடுப்பா. இவளும் வந்து சின்ன பொண்ணு மாதிரி அந்த லாலிபாப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, நீ பாக்கிறதுக்கும் ஸ்வீட்டா இருக்க, டேஸ்ட் பண்றதுலயே ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து பலூன் வித்துட்டு வருவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு பலூனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோ போயிட்டு பலூன் வாங்கி கொடுப்பான். ஒரு பெரிய பலூன்ஸ் வாங்கி கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் தான் அந்த பலூனை பிடிச்சிட்டு இருப்பா. அது காத்துல பறந்துட்டு இருக்கும்.
அப்ப ஹீரோயின் கேட்பா, இந்த படத்துல வர மாதிரில நானும் பலூனோட சேர்ந்து பறந்து போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் உன்னை இந்த மாதிரி டைட்டா பிடிச்சிக்கிறேன் சோ தட் நீ வந்து பறக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க வந்து 2 பேரும் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, நிஜமா நல்லா இருக்கும்ல இந்த படத்துல வர மாதிரி யாருமே இல்லாத ஒரு பிளானட்டுக்கு, யாருமே இல்லாத ஒரு பிளேஸுக்கு நம்ம போயிட்டோம்னா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு நீயும் நானும் மட்டும் அந்த பிளேஸ்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் ஹீரோல கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா வந்து யாருமே இல்லாத ஒரு பிளேஸுக்கு கூட்டு போவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பா. இந்த பக்கம் ஹீரோல கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் தலை ஒருத்தர் வச்சுப்பாங்க. இங்க பாக்கிறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு பாட்டில் பார்த்திருப்பாங்க. அந்த பாட்டில்ல வந்து விஷ் எல்லாம் எழுதி அதுல போட்டோம்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. சோ அதுக்காக 2 பேருமே உட்காந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷ் எல்லாம் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில்ல போட்டு ஹீரோ தான் தூக்கி போடுவான். இந்த சீனே செம்ம கியூட்டா இருக்கும். 2 பேரும் வந்து கியூட்டா ரொமான்டிக்கா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல தமத் காட்டுவாங்க. தமத் வந்து ஜமாலோட வீட்டுக்கு வருவா. அப்ப சித்தி இருப்பாங்க. சித்தி கேட்பாங்க தமத்தை பார்த்துட்டு, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்த, அவ்வளவு நடந்த உன்னால எப்படி இங்க வர முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம உனக்குள்ள வெக்கமாவே இல்லையா, உன்னாலதான் என் பொண்ணு ஜெயில இருக்கா, இப்போ உன் அண்ணன் கொலைக்காரன் நீயோ கொலைக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. இந்த பக்கம் தமத் கோவம் வந்துரும். தமத் கேப்பா, உங்க இடம் எதுவோ தெரிஞ்சு பேசுங்க, ஓவரா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமத் ரூடா பேசிடுவா. இது வந்து ஜமால் கேட்டுருவான். ஜமால் வந்து சித்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவான். ஜமால் சொல்லுவான், என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சித்தி கிட்ட, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப தமத் வந்து சித்தி பார்த்தா கேட்பா, அஸ்லே மட்டும் என்ன குறைச்சலு, அவ என் அண்ணனை கொலை பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம நிறைய வாட்டி கொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அவளுக்குலாம் ஜெயிலு தான் கரெக்டான பிளேஸ், அது மட்டும் இல்லாம என் அண்ணனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வான். இந்த பக்கம் ஜமால் தான் பேசுவான். அஸ்லே வந்து உன் அண்ணனை கொலை பண்ணிருக்கலாம், பட் எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத உன் அண்ணன் சாவுக்கு வந்து நாங்க அழுவோம் சொல்லிட்டு கண்டிப்பா அழுவ மாட்டோம், அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் ஒன்னும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமத் கிட்டே சொல்லிடுவான். இங்க தமத் வந்து அப்படியே ஷாக்ல நிப்பா. ஏன்னா தமத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா ஜமால் இந்த மாதிரி சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்க எல்லாம் பேசினா அது வேற, பட் அவ கூட க்ளோஸா இருக்க ஜமால் வந்து அந்த மாதிரி பேசும்போது தமத்னால அதை அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது. அவ ஒரு செகண்ட் ஷாக்ல நிப்பா. ஜமால் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. கோவத்துல அங்கிருந்து போயிடுவா. போனதுக்கு அப்புறம் தான் ஜமாலுக்கே ரியலைஸ் ஆகும், அச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டுமே சொல்லிட்டு அவனும் வந்து சேடா இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து பீச் ஏரியால உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு கேம் எடுத்துட்டு வந்து விளையாட சொல்லுவான். சோ 2 பேருமே வந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கேம்ல வந்து ஹீரோ மட்டும் தான் ஜெயிப்பான். ஹீரோயின் வந்து தோத்து போயிடுவா. ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருப்பா. நீ எப்படி ஜெயிக்கிற, உன்னால மட்டும் எப்படி வின் பண்ண முடியுது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அது எல்லாமே வந்து கையில தான் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். சோ அந்த கேம்ல வந்து ஹீரோயின் வந்து தோத்துருவா. சோ ஹீரோ என்ன பண்ணுவான், சரி நான் இப்பவே போட்டோ எடுக்கிறேன், நீ தோத்து போயிட்டல, சோ ஒரு மெமரிஸ்க்காக போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை வந்து ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அவன் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். சோ ஹீரோயினை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல போதும் நீ போட்டோ எடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவா, பிடிச்சிட்டு ஹீரோயினை இழுத்து 2 பேரும் வந்து கியூட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு சுத்துவான். அப்புறம் ஹக் பண்ணிப்பாங்க. ஒரு கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் வந்து 2 பேரும் கிரியேட் பண்ணுவாங்க. இதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க, பட் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பாக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் சாலியாண்டி தான் காட்டுவாங்க. சாலியாண்டி வந்து சித்தி ஒரு ரூம் தான் உட்காந்துட்டு இருப்பா. அப்ப சித்தி வருவா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ சாலியாண்டி சொல்வா, எனக்கு ஒரு டவுட், உங்ககிட்ட கேட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. சாலியாண்டி வந்து மேட் கிட்ட வந்து லைட்டா பேசியிருப்பா. சோ அது மூலியமா வந்து சாலியாண்டிக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா அண்ட் அந்த தங்கச்சி வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தான் இங்க வந்து போட்டு வாங்கறதுக்காக சித்தி கிட்ட கேட்பா. அப்ப சாலியாண்டி சொல்வா, எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது, ஹீரோக்கு வந்து ஒரு 5 வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த தங்கச்சி இறந்து போயிட்டாலாமே, அண்ட் நீ வந்து ஈனோல என்கிட்ட கொண்டு வரும்போது ஈனோலுக்கும் 5 வயசு தானே, அந்த வகையில பார்த்தா ஒருவேளை ஹீரோட தங்கச்சியா இருக்குமோ, 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் வேற அப்படின்னு சொல்லிட்டு சாலியாண்டி சொல்வா. இங்க சாலியாண்டி இதை பத்தி சொல்ல இந்த பக்கம் சித்திய காட்டுவாங்களே, அவ செம்மையா பயந்து போயிருப்பா. இவ உண்மை எங்க கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு பயத்துல இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஈனூல் வருவா. வந்து சாலி ஆண்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டு போவா. அப்ப சாலி ஆண்டி சொல்லுவாங்க, ஈனூல பாக்கிறதுக்கு ஹீரோ மாதிரிதான் இருக்கா, அதை பத்தி நினைச்சாலே எனக்கு யோசிக்கவே தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இந்த பக்கம் சித்தியில எதுவுமே பேச மாட்டா, பயந்த மாதிரியே இருப்பா. இங்க இருந்து முதல்ல வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் அதை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹனிமூன் பீரியட்ல இருக்காங்க. சோ இங்க வந்து டயலாக்ஸ் இருக்காது. அந்த பீச்ல வந்து விளையாடுறது அண்ட் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா படுத்துட்டு செல்ஃபி எடுப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருப்பான், ஹீரோயினும் வந்து ஹீரோ பாத்துட்டு இருப்பா. சோ இந்த சீனே செம கியூட்டா போயிட்டு இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஈனூல தான் காட்டுவாங்க. அவ வீட்டுல இருப்பா.
அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா, என்னோட கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டு. அந்த பையன் வந்து மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுவான், நீ வா என் கூட அப்படி சொல்லிட்டு அவன் கூட்டு போ பாப்பான். இந்த பக்கம் ஈனு வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அசார் வருவான், வந்து அந்த பையனை அடிச்சு போட்டு என்னோட வந்து காப்பாத்திடுவான். இந்த பக்கம் அந்த பையனும் தப்பிச்சு ஓடி போயிடுவான். சும்மா விட மாட்டேன், அவனை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அசார் கிட்ட சொல்லிட்டு அந்த பையனும் ஓடி போயிடுவான். நீ ஏன் தடுத்த, அந்த பையனை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஈனு வந்து சொல்வான், நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம ஹெல்ப் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப அசார் சொல்லுவான், நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்பா. நான் ஓகேவா ஓகே இல்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப அசார் சொல்வான், உங்க ஊர்ல இப்படிதான் வந்து தேங்க்யூ சொல்லுவாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரூடா தான் பேசு, எங்க ஊர்ல அப்படிலாம் இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப அசார் சொல்வான், நான் இங்கதான் பக்கத்து வீட்டுல இருக்கேன், அதனாலதான் வந்து ஹெல்ப்புக்கு வந்தேன். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப இன்னும் சொல்லுவா, நான் இங்கதான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அசார் கேட்பான், ஹீரோ கூட ஒர்க் பண்ற அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஈனுலாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப அசார் கேட்பான், ஹீரோ எந்த மாதிரி டைப்பு, நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஈனூல் கேட்பா, அவன் நல்லவன் தான், அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறான், நீ தான் அவ்வளோ ஆளுங்களை வச்சிருக்கல, அவங்கள வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானே, எதுக்கு தேவலாம் என்கிட்ட கேட்கற அப்படி சொல்லிட்டு அவ வந்து கோச்சிட்டு உள்ள போயிடுவா. இந்த பக்கம் அசாரை காட்டினமே, அசார் வந்து யோசிப்பான், இவ ரொம்ப டஃப்பான பொண்ணு தான் போல அப்படி சொல்லிட்டு யோசிப்பான். இங்க அந்த சீன் அப்படி கட்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் ரூமுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா ஹீரோ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா ஒரு டெக்கரேஷனோட அந்த ரூமே செட்டப் பண்ணி வச்சிருப்பான். ஒரு கேண்டில் லைட் டின்னர் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோனுக்கே ஷாக்கு. கேப்பா, நீ எப்போ இதெல்லாம் டெக்கரேட் பண்ண, என் கூட தான் அந்த அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ கேட்பா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல அஃப்கோர்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், பாட்டு போட்டு 2 பேரும் வந்து கியூட்டான ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருப்பாங்க 2 பேருமே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஒருத்தர் பார்த்துப்பாங்க, செம்மையா இருக்கும் இந்த சீனே, பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் சீனா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை போய் உட்கார வச்சு 2 பேரும் டின்னர் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு ரொம்பவே டே சூப்பரா போச்சு, நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன், அதே ஹாப்பினஸ் நான் உனக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் கட்டுறாங்க, அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு டே உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு, என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், வா ஒன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஹீரோயினை கூட்டு போய் டான்ஸ் ஆடுவான். இந்த வாட்டி டான்ஸ் ஆடுறது வந்து டர்க்கிஷ் ஸ்டைல்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கியூட்டா ஆடிட்டு இருப்பா. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆடி முடிச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த, ட்ரீம்ல இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, நம்மளுக்குலாம் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பிடிக்காது, ஏன்னா இங்கதான் அந்த பொண்ணு இருக்கால வந்து ரூம்ல செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாள். ஸோ அந்த பொண்ணை வந்து ஹீரோயினுக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணுவா. அதை நினைச்சிட்டு அவ சொல்லுவா, இல்ல இங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோ கேட்பான், உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா, நீ தான் பிடிச்சிருக்கு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இப்ப ஹீரோயின் சொல்வா, அப்படி இல்ல பிடிச்சிருக்குதான், பட் இங்க வந்து கொஞ்சம் ஓல்டு பில்டிங்கா இருக்கு, கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோல, சரி நான் அந்த பொண்ணு கிட்ட வேணா பேசுறேன், பெயிண்ட் அடிக்க சொல்றேன், ஃப்ளோரை மாத்த சொல்றேன், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் கோவம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவா, உனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோல, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்ல உனக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த ஆப்பிள் எடுத்து ஹீரோ மேல தூக்கி போடுவா. அப்புறம் அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா தூக்கி போடுவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து சிரிச்சிட்டே வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், போதும் நிறுத்தியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்பான். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நீனா ஜெலஸா ஃபீல் பண்றியா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இல்லையே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், உண்மையை சொல்லு, நீ ஜெலஸா ஃபீல் பண்றியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, ஆமா ஜெலஸா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோ கேட்பான், சரி நீ ஒத்துக்கோ, அப்போ உன் வாயத்தை வந்து கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, சரி ஃபைன், ஆமா நான் ஜெலஸா தான் ஃபீல் பண்றேன், இப்ப என்ன அதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ வந்து கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ வந்து எனக்கு மட்டும்தான், நீ என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான், நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல, கண்டிப்பா நான் உன்னை மட்டும் தான் பார்ப்பேன், ஏன்னா நீ ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் ஆச்சு, நான் எப்படி மத்தவங்க கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து பேசிட்டே இருப்பா, நீ எனக்கு மட்டும்தான், நீ என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோனை கிஸ் பண்ணிடுவான். இந்த சீனே செம்ம கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்வான், யூ ஒன்லி மைன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இங்க ஹீரோயின்ல, ஆமா நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்வா. அப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லான கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க எபிசோட் 5 கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. Episode 6 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.